இந்த ஒருங்கிணைப்புல அந்த சிக்கல் இருக்கு. ஓகே. இப்ப இது எதிர்பார்க்கிறாங்க. இப்ப அன்புமணிட்ட போகணும்னா, அன்புமணி தலைமையில சீமான் போயிரணும். இப்ப ம். வ திருமாவளவன்ட்ட போகணும்னாக்கா, திருமாவளவன் தலைமையின் கீழ சீமான் போய் சேரணும். ம். வேல்முருகன்ட்ட வரணும்னா, வேல்முருகன் தலைமைக்கு கீழ சீமான் வரணும். ம். நீங்க இல்ல வந்து அப்படி வருஷத்துக்கு ஒரு இடம் கட்சி மாத்திக்கின்னு ஓடுவீங்க. சீட்டுக்காகவும், ம். நோட்டுக்காகவும் உங்க காலத்த ஓட்டுவீங்க. 15 ஆண்டு காலமா ம். தொண்ட தண்ணி வத்த கத்துருக்கான். ம். உங்ககிட்ட வந்து நின்னுக்கின்னு கெஞ்சறதுக்கு அவன் நின்னுன்னு இருக்கான். இல்ல அப்படி பார்த்தா, அன்புமணி வந்து எடப்பாடிக்கு நான் கீழ இருக்காரு. திருமாவளவன், ஸ்டாலின் வந்து வயதில் குறையவரு. திருமாவளவன் வந்து கலைஞர் காலத்து ஆளு. கலைஞருக்கு ஆலோசகரா இருந்தவரு. அப்ப அவருக்கு ஸ்டாலினுக்கு கீழ திருமாவளவன் இருக்காரு. அங்கெல்லாம் அது அது சாத்தியமா இருக்குல்ல. ஏன் சீமானுக்கு கீழ அங்க இவங்கலாம் இருக்க முடியாதா? அங்க எடுபடுங்க. அண்டை ம். வூட்ல போய் நான் வந்து பிச்சைக்காரனா இருந்தாலும் அது பிரச்சனை இல்லைங்க. என் வூட்ல தாங்க எனக்கு கௌரவம் பார்க்குறான். சொந்த ம். இனத்தால தான் எல்லாரும் கௌரவம் பார்க்குறான். இதே ஸ்டாலின் கீழ வந்து நாளைக்கு அன்புமணி, இப்ப ஐயாவே நிக்கிறாரு. ராமதாஸ் போய் ம். நிக்கிறாரு. அன்பும ம். ஸ்டாலின் என்னை விட சின்னவனாச்சுன்னு பார்க்கல. அன்னைக்கு சொன்னாரு, அவன்ட்டலாம் நம்ம என்ன கேட்கறது என்ன? ம். அப்ப நீங்க திமுக கிட்ட போம்போது, அதிமுக கிட்ட போம்போது, அந்த தலைமை வந்து வலுவா இருக்குங்கும்போது, நீங்க அங்க கௌரவம் பார்க்க மாட்டேங்கிறீங்க. ம். அப்போ இப்ப ஒரு ஒரு தடவ ஆட்சிய புடிச்சுட்டுனாக்கா, நாம் தமிழர் அப்ப சீமான் இந்த தகுதியெல்லாம் பார்க்க மாட்டீங்க. வேற வழி இல்ல. அங்க போனா 10 சீட்டு ஜெயிக்கலாம். ரூ. 10 சம்பாரிக்கலான்ட்டு வருவீங்க. இங்க சிக்கலே சரி. அதுதான். இப்ப நம்ம ம். என்ன தனித்து சொல்றோம்னா, தனித்த ஒரு கட்சியா இருந்து 8 விழுக்காடு 8 சொச்சம் வாக்கு வாங்கி, இன்னைக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பா இருக்குல்ல. யார் தலைமைய யாரு ஏத்துக்கிறதுன்னு தேர்தல்ல வச்சு பார்ப்போமா? அதானே ஜனநாயகம். ஒரு ம். தேர்தல்ல எல்லாம் தனிச்சு நில்லுங்க. பாமக அன்புமணி தனிச்சு நிக்கட்டும். விடுதலை சிறுத்தை தனிச்சு நிக்கட்டும். வேல்முருகன் தனிச்சு களமாடுங்க. தமிழ் தேசிய அமைப்புகள் எல்லாம் சொல்றான். ஒண்ணு சேர்ற இப்ப கிட்டத்தட்ட அமைப்பெல்லாம். இதுல யாரு இப்ப கிட்டத்தட்ட மக்களுடைய அப்படித்தானே இருக்கு. செல்வாக்கு அதிகம் இருக்கோ, அவங்க தலைமையில ஒண்ணு சேருங்க. சரிதானா? இந்த தேர்தலே இந்த தேர்தலே கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்கு.